முருகன் அருளால் நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்க வீடியோ என்ன அப்படின்னா, இந்த வைகாசி மாதம், அதாவது இந்த வைகாசி மாதம் அப்படின்னாவே ரொம்ப சிறப்பான மாதம். ஏன் அப்படின்னா, இந்த சித்திரையில் யாருமே அதிகமாக விசேஷங்கள் செய்ய மாட்டாங்க. அதனால் இந்த வைகாசி மாதம் திருமணத்துக்காகட்டும், ஒரு வீடு கிரக பிரவேசம் எதுவாக இருந்தாலுமே ரொம்ப ஒரு சிறந்த மாதமாக இருக்குது. இந்த மாதத்தில் இன்றைக்கி பார்த்திங்களா சஷ்டி. இன்றைக்கி சஷ்டி விரதம் இருப்பது கோடான கோடி நன்மையை கொடுக்கும். இன்றைக்கி அதிகாலையில் எழுந்துட்டு நீராடிட்டு தூய ஆடை அணிஞ்சிட்டு முருகப்பெருமானை வழிபட வேணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அதே மாதிரி முழுமையாக நம்ம விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாள் முழுவதும் உண்ணாமல் சாப்பிடாமல் இருந்து பால் பழம் இந்த மாதிரி ஏதாவது அருந்தி விரதம் இருக்கலாம். மாலையில் கோவிலுக்கு போயிட்டு விளக்கேற்றி கந்த சஷ்டி கவசம் படித்துட்டு நம்ம வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு முக்கியமான விஷயந்தான். அதே நேரத்தில் இந்த சஷ்டி விரதம் யாரெல்லாம் இருக்கலாம், யாரெல்லாம் இருக்கக்கூடாது, அதே மாதிரி இந்த சஷ்டி விரதம் நம்ம எப்படி இருக்கணும், அதே மட்டும் இல்லாமல் வெற்றிலை தீபம் ஏற்றுவது சரியான முறை, யாரெல்லாம் வெற்றிலை தீபம் ஏற்றணும், இதனால் என்ன பலன்கள்லாம் நமக்கு கிடைக்கும், இது எந்த நேரத்தில் இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றினால் முழு பலனும் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான தகவலை நம்ம பார்க்கலாம். வீடியோ பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது புது நியூ வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வெற்றிலை தீபத்தை நீங்கள் வீட்டிலோ அல்லது கோவிலோ ஏற்றலாம். பெரும்பாலானவங்க வீட்டோட பூஜை அறையில் ஏற்றுவதை வழக்கமாக கொண்டிருக்காங்க. வெற்றிலை தீபம் அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கும் உகந்ததாக இருக்குது. மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்களில் ஒன்றாக இந்த வெற்றிலை தீபமானது இருக்குது. ஸோ இதை யாரெல்லாம் போடலாம், யாரெல்லாம் போடக்கூடாது, இந்த வெற்றிலை தீபத்தோட சிறப்பு இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா விரிவாக பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கந்த சஷ்டி விரதம் யாரெல்லாம் இருக்கலாம், எப்படி இருக்கலாம்? சஷ்டி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விரதம். முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு விரதமாக இருக்குது. இந்த நாளில் முருகப்பெருமானை மனதார நினைத்து வேண்டிக் கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதலுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதுவும் நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் கண்டிப்பாக முருகன் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் மாதம் மாதம் வரக்கூடிய வளர்ப்பிறை தேய்பிறை சஷ்டியிலையுமே இரண்டுலையுமே விரதம் இருந்து முருகப்பெருமானை நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும், அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி நிலைகள் அதிகமாக இருக்கும். சமீப காலமாகவே அதிகமானவங்க ரொம்ப பிரபலமான வழிபாட்டு முறைகளில் ஒன்று இந்த வெற்றிலை தீபம் ஏற்றுவது வழக்கமாக இருக்குது. ஆனால் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை அணிவிப்பது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஆனால் கூட வெற்றிலை தீபத்தை எதற்காக ஏற்ற வேணும், எப்படி ஏற்ற வேணும், எந்த நேரத்தில் ஏற்றினா முழு பலனுமே கிடைக்கும் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியும், பல பேருக்கு தெரியாது. நீங்களுமே வெற்றிலை தீபம் ஏற்றிருக்கீங்களா? மறக்காமல் இந்த மாதிரியான முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு அம்சங்கள் இருக்கும். முக்கியமாகவே வெற்றிலைக்கு ரொம்ப முக்கியமான இடம் இருக்குது இந்துக்களோட வழிபாட்டில். துளசி வில்வம் போல வெற்றிலையுமே தெய்வீக சக்தி நிறைந்த இலையாக பார்க்கப்படுது. வெற்றிலை அப்படிங்கிறது அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்து விதமான பூஜைகளுக்கும் ஒரு சுபகாரியங்களுமாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்துக்குமே பயன்படுத்த ஏற்ற ஒரு வெற்றிலையாக இருக்குது. இந்த வெற்றிலை தரக்கூடிய இலை வெற்றியை தரக்கூடிய இலை அப்படிங்கிறதுனால தான் இதற்கு வெற்றிலை அப்படின்னு பெயர் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுறாங்க. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் அனைத்து காரியங்கள்லையுமே வெற்றி கிடைக்கதான் செவ்வாய்க்கிழமை நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த சஷ்டி, கிருத்திகை, செவ்வாய்க்கிழமை அல்லது ஏதாவது ஒரு வேண்டுதலை முன்வைத்து குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான நாட்கள் அல்லது வாரங்கள் இந்த வெற்றிலை தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரார்த்தனை நீங்கள் செய்து கொள்வாங்க. வெற்றிலை தீபம் ஏற்றும் சரியான முறை என்ன, இந்த நேரத்தில் நீங்கள் எந்த நேரத்தில் ஏற்ற வேணும், எப்படி ஏற்ற வேணும், இதெல்லாம் இதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, இதையெல்லாம் நம்ம விரிவாக பார்க்கலாம். முக்கியமாக நம்ம வெற்றிலை தீபத்தை பார்த்திங்களா சுத்தமான வெற்றிலை எடுத்துக்கோங்க. 6 வெற்றிலை தீபம் எடுத்துக்கோங்க. அதில் மஞ்சள், குங்குமம், 6 புதிய அகல் விளக்கு இதெல்லாம் எடுத்துக்கோங்க. அதில் சுத்தமான பசுனை போட்டுக்கோங்க. அடுத்ததாக திரி போட்டுக்கோங்க. 6 பொருட்களை எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துட்டு வெற்றிலையில் இருக்கக்கூடிய அந்த காம்பு இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நீக்கிடுங்க. அதற்கு மஞ்சள் குங்குமம் தொட்டு வைங்க.
பிறகு 6 அகல் விளக்கு எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா, அதில் நெய் திரி போட்டு நீங்கள் அதை ஏற்றிக்கோங்க. ஒரு சிறிய தட்டில் எடுத்துக்கோங்க. 6 வெற்றிலைகளையும் நல்ல விசிறி போல் பரப்பி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வெற்றிலையின் மீதுமே ஒவ்வொரு அகல் விளக்கை வச்சுக்கோங்க. ஒவ்வொரு விளக்குக்கும் ஒரு தனித்தனியாக பூ வைத்து நீங்கள் வழிபட வேணும். இந்த வழிபடும் போது கண்டிப்பாக ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை அல்லது குறைந்தபட்சம் அப்படி சொல்ல முடியல 108 முறை அப்படிங்கிறவங்க ஒரு 9 முறையாவது சொல்லுங்கள். இந்த விளக்கை குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது ஏற்ற வேணும். அந்த விளக்கு தானாக குளிரும் வரை விட்டுவிட வேணும். நாம குளிர வைக்கக்கூடாது. இந்த முறையில் குறிப்பிட்ட நேரத்தில் வெற்றிலை தீபம் ஏற்றி நீங்கள் மனதார வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி இந்த வெற்றிலை தீபத்தை எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படின்னு பார்த்தோமா, செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி பார்த்திங்களா சஷ்டி, இன்றைக்கி சஷ்டி ரொம்ப ரொம்ப உகந்தது. இந்த வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி குடியிருக்கக்கூடிய இந்த அற்புதம் வாய்ந்த இந்த வெள்ளிக்கிழமையில் இந்த சஷ்டி அமைவது கூடுதலான ஒரு சிறப்பை பெறுகிறது. இந்த நாளில் நீங்கள் காலையில் நீங்கள் தீபம் போடுறதா இருந்தால் 6 to 7க்குள்ளே போடலாம். பகலில் 1 மணி to 2 மணி வரைக்கும் போடலாம். இரவு நீங்கள் ஈவினிங் டைமில் 8 மணி to 9 மணி இந்த டைமில் நீங்கள் இந்த வெற்றிலை தீபம் ஏற்றினீங்க அப்படின்னா முழு பலனும் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையில் 3 நேரத்துலேயும் செவ்வாய் ஓரை வரும். இதில் ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றிக்கொள்ளலாம். அதே மட்டும் இல்லாமல் இந்த தீபத்தை ஏற்றும்போது கண்டிப்பாக முழு மனதோடு நீங்கள் இறைவன் அருளால் உங்களுக்கு முருகனோட சிந்தனை அதிகமாக இருக்கணும். வெற்றிலை தீபத்தை நீங்கள் வீட்டிலோ அல்லது கோவில்லையோ கூட ஏற்றலாம். பெரும்பாலானவங்க வீட்டோட பூஜை அறையில் ஏற்றுவதை வழக்கமாக வச்சுருக்காங்க. வெற்றிலை தீபம் மகாலட்சுமிக்கும் சரி ரொம்ப உகந்ததாக இருக்குது. மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்களில் ஒன்றாக இருக்கிறதுனால தான் இது வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டாலே வீட்டில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் தொடர்பான கஷ்டங்கள் நீங்கி வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும். எந்த வேண்டுதலை நீங்கள் முன் வச்சு வெற்றிலை தீபம் ஏற்றினாலும் சரி அது நிச்சயமாக நிறைவேறும். இந்த தீபத்தை நீங்கள் விநாயகருக்கும் ஏற்றுவதனால தடைகள் நீங்கி வெற்றிகள் கிடைக்கும். தீராத கடன் பிரச்சனைகள் தீரும். அதே மாதிரி தொழில் மற்றும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு வெற்றியும் உங்களோட வாழ்க்கையில் கிடைக்கும். சரி, இந்த சஷ்டி நாளில் நம்ம தீபம் ஏற்றுவது வெற்றிலை தீபம் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தோம். அடுத்ததாக பார்த்தோமா, இந்த சஷ்டி நாளில் நம்ம முருகப்பெருமானின் அருள் பெற செய்யப்படக்கூடிய ஒரு எளிமையான சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடாக இருக்குது. இது யாரெல்லாம் இந்த தீபத்தை ஏற்றலாம் அப்படின்னா, முருகன் மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய அனைவருமே இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றலாம். மேலுமே குழந்தை பாக்கியம் என்றவங்க, திருமணத்தில் தடைகள் இருக்கிறவங்க, கடன் மற்றும் எதிர்ப்புகள் நீங்கள் நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த வெற்றிலை தீபத்தை முழு மனதோட முழு நம்பிக்கையோடு நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், முக்கியமாக ஆண்கள் மற்றும் குழந்தைகள் என அனைவருமே தங்களோட வேண்டுதல்கள் முன்வைத்து இந்த தீபத்தை ஏற்றலாம். அதே மாதிரி எப்போது ஏற்றலாம் அப்படின்னு பார்த்தோமா, சஷ்டி திதி, ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சஷ்டி திதி, குறிப்பாக கந்த சஷ்டி நாட்கள் ரொம்ப உகந்ததாக இருக்கும். அதே மாதிரி வளர்பிறையிலையுமே தீபம் ஏற்றலாம், தேய்பிறையிலையும் தீபம் ஏற்றலாம். இப்போ பார்த்திங்களா வளர்பிறை சஷ்டியானது செவ்வாய்க்கிழமை, முருகனுக்குரிய செவ்வாய்க்கிழமையில் கூட செவ்வாய் ஓரையில் காலையில் 6 to 7 மணிக்குள்ளே, மதியம் 1 to 2 மணிக்குள்ளே, இரவு 8 to 9 மணிக்குள்ளே ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பது. அதே மாதிரி எப்படி ஏற்றுவது அப்படின்னு பார்த்தோம். நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றுங்க. 6 வெற்றிலைகளை காம்பு நீங்கள் நீக்கிட்டு பயன்படுத்துங்க. அதே மாதிரி வெற்றிலைகளை பூவோட இதழ்கள் போல் நல்ல வட்டமாக விரித்து வச்சு அதனோடு அகல் விளக்க வைத்து தீபம் ஏற்ற வேணும். முருகரோட மந்திரங்களை உச்சரித்தபடி இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும். அதே மாதிரி முழு நம்பிக்கையோடும் முருகனோட மீது நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் மனதார இந்த தீபத்தை ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல்களுக்கு கண்டிப்பாக ஒரு தீர்வு கிடைக்கும். உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு ஒரு விடாமல் ஒரு 5-6 சஷ்டி நாளில் இப்படி விரதம் இருந்து வழிபட்டு பாருங்களேன். உங்களுடைய தலையெழுத்தே மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு தான் இந்த வழிபாடு. இந்த சஷ்டி நாளில் இந்த தீபம், அதாவது வெற்றிலை தரக்கூடிய வெற்றிலை தீபம் ஏற்றி நீங்கள் சஷ்டி விரதம் இருந்து வழிபாடு செய்யும்போது முருகன் அருளால் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப பிரமாதமாக மாறும். முழு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள்.
என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் இந்த சஷ்டியோட சிறப்பையும் இந்த வெற்றிலை தீபத்தை யாரெல்லாம் ஏற்றலாம், எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி முக்கியமாக மேசராசி அன்பர்கள் இந்த வழிபாட்டை செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட வாழ்க்கை நல்ல மென்மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கும். முழு நம்பிக்கையோடும் முருகனை கால் பிடித்தாலே வந்த வினை அனைத்துமே போய்விடும். முழு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு முருக கடவுள் பிடிக்கும் அப்படின்னா கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா பாருங்கள், இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வாக அமையும். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. ஆல்வேஸ் தேங்க்யூ.